நண்பா எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். அந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். என்ன அப்படின்னா ஒரு 8 வருஷமா ஒரு ஓனர் வளர்த்துட்டு இருந்த நாய அது நாய்ன்னு சொல்றத விட அது ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது மறந்துச்சு. அந்த நாய்க்குட்டிய கொன்னுட்டாங்க. ஒரு 4 பேரோ இல்ல 5 பேரோ சம்திங். அது அது ஒரு நாள் எப்பவும் போல யூசுவலா அது வெளில போயிட்டு வர மாரி வெளில போன அப்புறம் அத காணோம். காணாத இருக்கும்போது ஓனர் தேடுறாரு. என்னன்னு தெரியல, காணோம். அப்ப அந்த நாய்க்குட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கும்போது அந்த நாய்க்குட்டி இறந்து கிடக்குது. எப்படி இறந்து கிடக்குதுன்னா, 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க. அந்த அதுக்கு நீதி கேட்டு தான் இப்ப அது ஓடிட்டு இருக்குது. நமக்கு அது எப்படி நமக்குள்ள எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம். ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இப்படி ரேப் இதாச்சு, இறந்துச்சு அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணா ஒரு நாயே விடமாட்டோம் அப்படிங்கிற மாரி அந்த நாய்க்குட்டிய கொன்றுருக்காங்க. அதுவும் சும்மா இல்லங்க. அவ்ளோ வெறி. வெறி கொண்டு அத அடிச்சு, அத 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 அது ஒரு வீடியோ வெளில வந்திருக்கு. அந்த வீடியோ அந்த சுத்தி இருந்த மக்கள் எடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், அந்த வீடியோ எடுத்தவங்க கூட ஒரு பாவி தான் நான் சொல்றேன். அவங்க நெனச்சிருந்தா தடுத்திருக்கலாம். அவங்க நெனச்சிருந்தா தடுத்திருக்கலாம். ஆனா அவங்க தடுக்கல. அவங்க தடுக்காம அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு அத ஓனருக்கு அனுப்பி குடுக்குறாங்க. "அத பாருங்க, கொன்னுட்டானுங்க" அப்படின்னு. அந்த ஓனரோட மனசு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு செல்ல பிராணி வளர்த்திட்டு இருந்தேன். அவனோட பேர் மணி. அ அவன் அவ்ளோ அழகா, நல்லா பராமரிச்சு சூப்பரா நாங்கலாம் விளையாடிட்டு, எப்பவும் வெளி ஆள்ல கடிக்கிறானோ இல்லையோ, எங்கள கடிச்சு என் கண்ணுல கூட கடிச்சிருக்கிறான். கையில கடிச்சிருக்கிறான். அவ்ளோ பிளட்லாம் வந்திருக்குது. பட் இருந்தாலும் அவன் மேல இருக்கிற பாசம் எனக்கு குறையல. ஏன்னா, அவன் எங்கள்ல ஒருத்தன். அந்த மாரி தான் நாங்க வளர்த்தோம். கட்டில்ல தான் படுத்து தூங்குவாரு. அ அது எப்படி சொல்றது? ஒரு தெரு நாய்க்குட்டிங்க. தெருவுல வளர்ந்த ஒரு நாய்க்குட்டி நான் எடுத்து வளர்த்துனேன். ஆனா அது வளர்ந்து வந்த விதத்த அங்க எங்க ஊர்ல உள்ள நெறைய பேர் பார்த்து, "என்னடா நாய் இது?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வளர்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சு. அவனும் அந்த அளவுக்கு இருப்பான். இப்ப நார்மலா எல்லா சில நாய்க்குட்டிலாம் உட்கார்ந்த இடத்திலேயே பாத்ரூம்லாம் இது பண்ணும். பட் ஆனா இவன் அப்படி இருக்கவே மாட்டான். அந்த மாரி ஒரு பெர்சன். எனக்கு அது இதனால தான். திடீர்னு ஒரு டைம்ல என்னாச்சுன்னு தெரியல. நாய்க்குட்டி என்னோட நாய்க்குட்டி உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நான் ஊருக்கு போ முடியாத ஒரு சிச்சுவேஷன். இறந்துருச்சு. எனக்கு கடைசியில நம்ம ஒரு படத்துலலாம் பார்க்குறோம்ல. அம்மா, அப்பா வெளிநாட்டுலயும் இருப்பாங்க. ஆனா இறந்திருப்பாங்க. கடைசியில முகத்த பார்க்குற டைம் அவங்க எரிச்சிருப்பாங்க. அந்த மாரி அதே மாரி என்னோட நாய்க்குட்டிய நான் கடைசியா பார்க்கவே முடியல என்னால. அந்த மாரி ஒரு வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கேன். நீ இந்த ஒரு விஷயத்த நான் கேள்விப்படும்போது கேரளால என்னோட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட். கேரளால இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்டின்னா, அத நம்ம கண்டிப்பா குரல் குடுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த விஷயத்த யாரெல்லாம் என்ன கேட்பீங்க என்னன்னு தெரியல. பட் அந்த Facebookல அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மத்தபடி நெறையோட அந்த விலங்குகள் பாதுகாப்பு துறை. அந்த இதுக்கெல்லாம் அந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அது வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த அந்த கேரளாவோட ஹைகோர்ட்டே அத கண்டிப்பா தானாவே அந்த கேஸ் எடுத்திருக்காங்க. அவங்களாவே வாலண்டரியா எடுத்திருக்காங்க அந்த கேஸ அப்படின்னு சொல்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நடந்திருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த 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 துரோகிகளுக்கு அந்த ஒரு நான் சில வேர்ட்ஸ்லாம் வருது. பட் ஆனா என்னால பேச முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த நாய் அவங்கள என்னடா பண்ணுச்சு? அது அத அந்த வீடியோ பார்த்தவங்க சொல்றாங்க. தூக்கும்போது கூட தூக்கி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த வால ஆட்டிக்கிட்டே அது அவங்கள பாக்குது. அடிக்கிறாங்க. ஏன் அடிக்குது? எதுக்கு அடிக்கிறாங்க? ஏன் நம்மள இப்படி பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அது தெரியல. எனக்கு இந்த விஷயத்த கேட்கும்போது அந்த வீடியோ பார்க்கல பர்ட்டிகுலரா. பட் ஆனா எனக்கு இந்த விஷயத்த கேட்கும்போது எனக்கு மனசே அப்படியே கொஞ்சமா இறுக்கமா இருப்பேன். பட் ஆனா எனக்கே அப்படியே ஒரு மாரி இதாயிடுச்சுங்க. ஏன்னா எங்க வீட்ல உள்ள அந்த நாய் இறந்ததுன்னு அப்படின்னு அறிஞ்சப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கிட்ட நான் நிம்மதியா இருக்கல. தூங்கல, சரியா சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்தேன். மனசுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கும். எங்க நாய்க்குட்டி போச்சு, 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 போச்சு அப்படின்ட்டு. பட் ஆனா இது நான் எப்படி என்ன இதுல மீன் பண்றதுன்னு எனக்கு புரியலங்க. ஏன்னா, இந்த அளவுக்கும் ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்கானுங்களே அப்படிங்கிற மாரி தான் தோணும். அப்ப நீ என்னப்பா நீ இந்த மிருகத்துக்கெல்லாம் அது இது குடுக்குற, அப்படியே ஏதோ பொங்குது அப்படின்னு சொல்ற மாரி நெறைய பேர் வந்தீங்கன்னா, நீ ஆடு கறி சாப்பிடலையா? அப்படிலாம் சில பேர் கேட்பீங்க. எஸ் சாப்பிடுறோம். பட் ஆனா நம்ம ஒரு தெரியலங்க. நான் வளர்த்துருக்கேங்க. நான் ஒரு என்னோட ஒரு நாய்க்குட்டி அப்புறம் என்னோட அந்த சின்ன நாய்க்குட்டிய நான் வளர்க்கும்போது இங்க தான் இருக்கும்.
இங்கே தோல் மேலேயே எப்படி இருக்கும். நான் வந்து அந்த ஃபோட்டோட நான் போடுறேன் பாருங்க. இங்கேயே தான் இருக்கும். நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு குழந்தைய நான் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், ஒரு குட்டி குழந்தைய நம்ம வந்துட்டு எப்படி நம்ம பெத்தெடுத்த ஒரு குழந்தைய வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னோட நாய்க்குட்டி நான் ட்ரீட் பண்ணி நான் வளர்த்தேன். ஆனால் அது வந்துட்டு ஒரு டைம்ல இறந்துச்சு. நான் அதை கடைசியாக அது கூட நான் இல்லை. அது கூட நான் இருக்க முடியல. அது அது உடம்பு சரியில்லைன்னு கேள்வி சொன்னாங்க வீட்டிலேருந்து. ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. கடைசி அவன் சாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டில் அவன் எங்கெல்லாம் உட்காருவானோ, கட்டில் எங்கெல்லாம் படுப்பானோ, அந்த இடம் எல்லாம் வந்து அவன் பார்த்துட்டு தான் கடைசிக்கு இறந்துருக்கான். ஸோ அப்போ அந்த மாதிரி உள்ள அறிவுள்ள ஒரு ஜீவன் வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு 5 அறிவுன்னு சொல்ல முடியும்? நம்மளுக்கு தாங்க 5 அறிவு. இப்படி உள்ள அந்த ஒரு அப்பாவி மிருக ஜீவன் வந்துட்டு வாயில்லா ஜீவன் வந்துட்டு கொல்றதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு மிருகத்தனமா மாறுறீங்கன்னா வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு உண்மையிலே 5 அறிவு நான் சொல்றேன். மனுஷங்க தான் உண்மையிலே 5 அறிவு. அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் மக்கள் கூடியிருக்காங்க. மக்கள் கூட்டிட்டு அதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு இருந்துட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. காப்பாத்திருக்கலாம்ல? காப்பாத்திருக்கலாம்ல? ஏன்? நாயின்னா கேஸ் கொடுக்க போகும்போது வந்துட்டு அவங்க ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்க, நாயெல்லாம் என்னப்பா, நாய் எல்லாம் என்னப்பா அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஒரு நாய் லைக் பெட் லவர்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க. அந்த பெட் லவர்ஸ்க்கு வந்து அந்த வீடியோ காமிச்சு பாருங்க. பெட் லவர்ஸ் என்னப்பா, சும்மா நீ அந்த வீடியோ பாரு. அந்த நாய்க்குட்டியோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்க அடிக்கிற அந்த வீடியோ பாரு. உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் ஏன் சொல்றேன், நீ உனக்கு வரும். கண்ணில் இருந்து கண்ணீர் தானா வரும். அப்போ அந்த கல்லா இருக்கிற மனசும் ஒரு நாள் கரையுது இல்லை, அந்த வீடியோ பார்த்தா கரையும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்போது இவனுக்குலாம் இல்லை என்ன பண்ணலாம்? எனக்கு அப்படியே மண்டை அப்படியே சூடாகுது. எனக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒரு வீடியோ தான் போட முடியும். கேவலம் ஒரு வீடியோ போட முடியும். அவன் இறந்தாலும் சரி, அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி, இவன் இங்க அவனை வெட்டினாலும் சரி, அங்க அது நடந்தாலும் சரி, இங்க இது நடந்தாலும் சரி, கேவலம் நம்ம ஒரு வீடியோ போட முடியும். நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல எனக்கு தெரியல. நான் சொல்லலாம், அப்ப நீ ஏதாவது புடுங்க வேண்டியதா நீங்க கேட்பீங்க. பட் ஆனா வந்து நம்மளால ஒன்றும் புடுங்க முடியாது. பட் ஆனா இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. அவரு நாய்க்குட்டி போயிடுச்சு, அது கண்டிப்பா இறைவனிடத்து தான் போயிருக்கும். அந்த பாவிங்க வந்துட்டு கண்டிப்பா நரகத்துக்கு போவானுங்க பாருங்க. நீங்க கண்டிப்பா ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்க பக்கத்துல உங்க இடத்துல யாராவது இப்படி பண்றாங்கன்னா விடாதீங்க. வாயிலா ஜீவனை போட்டு அடிச்சு சாகடிச்சு என்னடா பண்ண போறீங்க? எப்படி சொல்றது, என்னோட நாய்க்குட்டி நான் வளர்த்ததுனாலே என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நான் நாளைய இயக்குனர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோல வந்துட்டு லைக் யூடியூப்ல வந்துச்சு. அந்த ஷோல வந்து வெற்றிமாறன் அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு குறை சொல்லுவார். என்ன குறை அப்படின்னா வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஒரு பெட் லவர். அந்த பையன் வந்து ஒரு பெட் லவரா. ஸோ அந்த பையன் பெட் லவரா இருக்கும்போது வந்துட்டு அப்படியே நடந்து காலை வச்சு, அதில் ஒரு ஷார்ட் இருக்கும், காலை வச்சு அப்படியே போகும்போது வந்துட்டு ஒரு எறும்பு வந்துட்டு சாகும். எறும்பு அங்கே இருக்கும், எறும்பு மேலே மிதிச்சு தான் அப்படி போவோம். ஸோ அந்த ஷார்ட் வந்துட்டு இவங்க தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களான்னா அந்த கேள்வி. ஆனா இவங்க தெரிஞ்சுதான் வச்சாங்க. பெட் லவர் பட் ஆனா எறும்பை சாகடிக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப பேடான ஒரு திங். அது வந்து என்னோட மனசை காயப்படுத்தி அப்படி சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்துட்டு இவர் பெரிய அவரு, இவர் பெரிய அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டாங்க. அது வந்துட்டு அந்த இப்போ ஒரு ரத்தம் தெரிக்கிற ஒரு படம்னா கண்டிப்பா ரத்தம் தெரிக்க தான் செய்யும். ஒரு பயோகிராஃபி படம்னா கண்டிப்பா பேச்சு நிறைய இருக்கும், லென்த்திங்கா இருக்கும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா பயங்கரமா அந்த மாதிரி ஒரு செக்ஷன்லாம் இருக்கும். அப்படி கட்டணும். ஒரு பெட் லவர் மூவினா என்ன இருக்கணும்? பெட் லவர்னா ஒரு எலியா இருந்தாலும் சரி, ஒரு புழுவா இருந்தாலும் சரி, ஒரு பூரானா இருந்தாலும் சரி, ஒரு பாம்பா இருந்தாலும் சரி, ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, அதை அவங்க வளர்க்க முடியலனாலும் அதை கேர் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ கேர் பண்றதுதான் பெட் லவர். அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சோம். அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் சொல்றேன். ஒரு எறும்புக்கே நம்ம வந்துட்டு வருத்தப்படுற நம்ம, ஒரு படத்தை பார்த்து வருத்தப்படுற நம்ம, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒன்றும் பண்ற கிடையாது. ஸோ அதனால இந்த ஒரு இதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது, உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்றேன், ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. நாய்க்குட்டியை பார்த்தா கலர் அடிக்காதீங்க. லைக் கொஞ்சம் அது நல்லதுங்க. அது வந்துட்டு பாவம். நாய்க்குட்டின்னு இல்லை, எந்த ஒரு ஜீவனையும் அடிக்காதீங்க. முடிஞ்சா உங்க பக்கத்து தெருவில் உங்க இடத்துல எல்லாம் இருக்கிற நாய்க்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க. சரியா? கண்டிப்பா அது உங்களுக்கு வந்துட்டு உயிர் உள்ளவரை அது விசுவாசமா இருக்கும்.
ஆனா, இந்த மாரி விஷயம் நடக்கும்போது இதுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காகவும் அண்ட் வந்துட்டு நானும் ஒரு நாய்க்குட்டி வளர்த்ததுனாலேயும் தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ யாரும் தப்பா நினைக்காதீங்க. அண்ட் வந்துட்டு அந்த வீடியோ நான் வந்து இதில போடல. அது வந்து அவ்ளோ ஒர்ஸ்ட்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால போடல. யாரும் தப்பா நினைக்காதீங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ அந்த இதெல்லாம் நான் எதுவுமே இதில போடல. ஜஸ்ட் நான் பேசியிருக்கிறேன் அவ்வளோதாங்க. ஸோ அதனால யாரும் தப்பா நினைச்சு எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா, அது இன்னும் எனக்கு வந்துட்டு வருத்தம் தெரிவிக்கிற மாரி இருக்கும். அண்ட் வேற என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஸோ பாய்.